Hi guys, நான் உங்கள் Black Widow. இன்றைக்கி நம்ம இந்த சின்ன வீடியோவில் என்ன பார்க்கணும்னா ரொம்ப நாள் கழிச்சு இல்லைன்னா எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போடலாம் டவுட்டாக எனக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதனால கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. மற்றபடி என் உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா எக்ஸாம் போயிட்டு வரேன். ஓகே என்ன பேசுவேன் ஒன் டாப் வீடு இருக்கும்போது ஒன் டாப்பே அடிக்கிறாங்க. ஆனால் நான் வீடு எடுக்காமலாம் இத்தனை ரவுண்ட் நான் ஒன் டாப் தான் அடிச்சுட்டேன். பார்த்தாலும் எதுவும் இப்படி சொடப்பிடுச்சு. என்ன விஷயம்னு எனக்கே புரியல. ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் நவுண்டு போவோம். சொன்ன மாதிரி அடிச்சேன்னா ஒரு ரவுண்டு கூட இல்லாமல் எல்லா ரவுண்டும் ஒன் ஆச்சுனா எனக்கு ஒரு ரவுண்டு பிடிக்கல. இன்னும் வாங்க டபிளாக பிடிச்சி கட்டுன்னு பார்ப்போம். இல்லை பக்கத்தில் போய் அடிக்கலாமா? எப்படிங்க பார்த்து எப்படியும் இந்த மேட்ச் ஜெயிச்சோம். அவன் இந்த மேட்ச் நெக்ஸ்ட் மேட்ச் போகலாம். நெக்ஸ்ட்டு 2v2 போகலாம். 2v2 போகலான்னு சொன்னேன். பட் பரவாயில்ல, ஒன்னே போகலாம். நம்ம வெறும் டெசிட்டிகள் சேலஞ்ச் மட்டும் பண்ண போடும். யா கிராஸ்லேண்ட் மேப்பில் இந்த மேட்ச் டெஸ்டிங்கில் வச்சு மட்டும் தான் விளாடுவோம். ஒத்தைக்கு வாடா. ஓகே வாங்க டெசிட்டிங்கில் இருக்குப்போம். இன்னைக்கு செடிச்சதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் பாட்டு கஷ்டப்பட்டு மட்டும் நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா எப்படி பைப்பில் பாட்டு காஸ்ட்யூம் போட்டு 2 ஏமாத்துறான்னு நம்புங்க. பாட்டுக்கு அது நார்மல் நியூ பிளேயர் தான் இருக்குது. பார்த்தீங்களா ஏன்னா நியூ பிளேயர் இது நியூ பிளேயர் மாதிரி தான் இருக்குது. சரி தலைவருக்கு விட்டு கொடுப்போம். ஏதோ ட்ரை பண்ணா நான் விட்டு கொடுப்போம். ஐயோ இவ்வளோ நான் பார்த்துட்டேன் சார். பார்த்தீங்களா இந்த மாதிரி காஸ்ட்யூமில் தான் இதான் எவனையும் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் படிப்போம் இந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டு வருவாங்க. ஆனால் அடின்னு அடிப்பேங்க. அதனால எவனையும் நம்பக்கூடாது. ஓகே ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஒரு பால், இப்படி ஒரு பால், இப்படி ஒரு பால், இப்படி ஒரு பால், இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி 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 ஒன்று அடிக்கிறானு பார்ப்போம். கிட்ட போயிட்டேன். என்னையே கொள்ள பார்த்துட்டாங்க. அதாங்க சாங் கதையை முடிச்சு எப்படி நேற்றுக்கு என்ன அடிச்சுதான் சோனியாக்கு எடுத்துட்டு இருந்ததுனால ஈக்குவலாக முடிஞ்சிச்சு. சரி வாங்க இன்னொரு மேட்ச் போவோம். இந்த மேட்ச் ஜெயிச்சேன் வந்து உப்பை கிடச்சி தான் அடிக்க போகிறோம். போன மேட்ச்சில் டெஸ்டிங் வச்சு அடிச்சிருப்போம். இதில் உப்பை கிடச்சிடா. ஓகே நான் ஸ்டார்ட் இல்லையா எப்படி இப்படி அப்படியே இப்படி ஓடி வந்து அப்படியே வரணும். இதோ இங்கே பாருங்க போகணும். போகணும். ஓகே நல்ல பிளேயர் தான் போயிருக்கு. ஐயோ யார் ஓ பிளேயராக இருந்திருக்காங்க. ஓகே எதுக்கோ டெஸ்டிக்லேயும் டப்பா எடுத்துருக்கேன். ஒரு மேட்ச் தப்பாக சொல்லிட்டேன். ஒரு மேட்ச் வந்து நோட் பேக்கரால் அடிச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வேறு கன்று. இந்த 3 கன்னில் வேறு கன்று மாற்றிக்கிட்டே இருப்பேன்.
இருக்கோம், கொஞ்சம் தூரமாக போவோம். அப்போ தான் எங்கிட்ட தப்பிக்க முடியும். படிக்கலான்னு பார்க்குறேன், இருந்தாலும் ஏற்ற டைம் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இங்கே குளால் போடுறேன்? இதை வேற எம்டன் வச்சுட்டு கல்பேட்டாங்க எம்டன் வச்சுட்டு எப்படிலாம் படிக்க கஷ்டமாக இவங்கிட்ட தண்ணி போயிடும். தலைக்கு போயிருக்கீங்க. நான் பக்கத்தில் வந்துருக்கேன். அடிக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் வர மாட்டீங்க. கீழே இருந்தாச்சு. விஐபி ஏதோ ஒன்று கிறுக்கி விட்ருக்காங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம டபுள் பேலன்ஸ் வைப்பாங்க. நம்மளோட டெஸ்டிங்கில் வந்துட்டப்பா. நெக்ஸ்ட் டபுள் பேலன்ஸ் இப்படியே வந்துட்டப்பா அடிச்சுட்டு ஒரு தடவை அடிச்சுட்டா போதும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒன்றாப்பா ஒன்று போச்சு. ஆனால் ஹெட்செட் உங்களுக்கு அதே முடிச்சா பேஸ் 4th ரவுண்டு. இந்த தடவை வந்து அப்போ எதுவும் நான் சேஞ்ச்லாம் பண்ணலை. ஓகே, ஆனால் டெஸ்டிங்கில் வச்சுட்டு தலைக்கு அடிக்கிறது எல்லாம் கஷ்டம். டபுள் பேலர் டெஸ்டிங்கில் அசால்ட் அடிக்கலாம். டெஸ்டிங்கில் ஒன் டேப் பண்ண அசால்ட்டாக அடிக்கலாம். டெஸ்டிங் பார்த்தீங்களா? அப்படி அப்படி வேணும். எப்படி அடிச்சா நல்லாயிருக்கும். ஹெட்ஷாட்டு. நெக்ஸ்ட்டு ஃபுட் கடை இப்படியே மாற்றிட்டே இருந்தால் இந்த ரவுண்ட்லேயும் அடுத்த ரவுண்ட்லேயும் ஜெயிச்சிட்டா இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். இது ஒரு சின்ன வீடியோவாக இருக்கும். என்கிட்ட ரொம்ப பெரிய வீடியோலாம் எதிர்பார்க்காதீங்க. எல்லாம் ஃப்யூச்சர் தான். அதான் இந்த எண்ட் ஆஃப் த மந்த்தில் எத்தனை வீடியோ போட போய் நீங்களே பார்ப்பீங்க. அது மட்டும் ஒரு பிளான் வேறு இருக்குது எண்ட் ஆஃப் த மந்த்தில். அது என்னன்னு அப்புறமா நீங்களே பார்ப்பீங்க. வேணா கைஸ் வெளிலே வர மாட்டேங்கிறேன். இவன் வேற வரவே மாட்டேங்கிறாங்க. ஒளிஞ்சுக்கிட்டு கடுப்பு வைக்கிறாங்க. வாடா யாரு கைஸ் இவன் கடுப்பு வைக்கிறாங்க. வாங்க ஃபஸ்ட் இங்கேருந்து ஓடுவோம். நம்ம சொல்லி வேற வச்சுருக்கோமா, அதனால் வேகமாக ஓடும். ஒரு ஒன் டேப் படிக்க. சரி வாங்க. இந்த மேப் தானே எல்லாத்தையும் ஒன் டேப் படித்தா பரவாயில்ல. இதில் தான் ஒன் டேப் படிக்கணும். ஓகே வாங்க, லாஸ்ட் ரவுண்ட் மட்டும் நம்ம என்ன வச்சுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் ரவுண்டில் ஜெயிக்கணும் கைஸ். அப்போ தான் அப்படியே என்னால் மொத்தமாக ஜெயிச்சிட்டேன்னு வரும் கைஸ். லாஸ்ட் ரவுண்டில் ஜெயிக்காட்டி அவுட் ஆகிட்டா பிளாக் சைடு. அது மட்டும் இல்லை, கூடிய சீக்கிரம் நேம் கார்டு கிடைக்குது. அதுக்கப்புறம் பேரை மாற்றிடு. அப்படியோ அது வரைக்கும் இந்த பேர் தான் கைஸ் இருக்கு. வேறு பேர் மாற்றி
ஒரு அடி அடிச்சுக்கிறேன்டா. டேய் வீடு எடுக்கிறேன்டா ப்ளீஸா. வீடு எடுத்துட்டு இருக்கேன்டா. ஒரு டாப் மட்டும் அடிக்க விட்றா ப்ளீஸா. நீ வீடியோக்காக விட்றா, எனக்காக வேணாம்டா, வீடியோக்காடா. கொஞ்சமாக வந்துட்டா பின்னாடி பார்க்காம ஓடணும். நேற்றுக்கு கதை முடிச்சுட்டானே. சொல்ல பண்ணுறானே ஓகே விளங்கிடும். ஓகே கைஸ், பை.